சிங்கிங் வந்து த்ரூ மை ஃபாதர் ஆக்சுவலி. Oh, yeah. இஸ் அ சிங்கர். அப்படியே ஆரம்பிச்சது தான். நான் பாடுறப்பெல்லாம் ரொம்ப கேவலமாக பாடிட்டேன். எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, நீ இதுக்கப்புறம் பாடவே பாடாத, பாடிடாத அடிச்சிடுவேன்ட்டாரு. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது. நீங்க வந்து மலேசியன்ஸ் எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இன்ஸ்பிரேஷனா அங்கிருந்து வந்து இப்போ இந்தியாக்குள்ள வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருது. இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஈஸி. சேலஞ்சஸ் அது ஆக்சுவலி. எது கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்காது நினைக்காது சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஓகே, ஆக்சுவலி லவ் ஃபெயிலியர் அப்படி கிடையாது. உண்மையிலேயே அதுதான் உண்மை. நிறைய பேர் கேட்டாங்க, கேட்டுக்கோங்க. லவ் ஃபெயிலியர் தாண்டி பர்சனல் லைஃப்ல நிறைய அடிகள், நிறைய வலிகள் இருந்திருக்கு. சத்தியமா நான் சொல்லுறேன்டி, உன் பார்வையால கூக்குதடி. பயந்தவனுக்கு தான் பேய் தெரியும். அதாவது நான் ரொம்ப பயப்படுவேன் ஆக்சுவலி. பெட் அனிமல்ஸ் வளர்க்குற மாதிரி அது வந்து ஒரு பேய் வீட்டில் வந்து பெட்டா வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னது பெட்டா வளர்க்குறாங்களா? ஆமாம், அதை யார் வளர்க்குறாங்களோ ரொம்ப அன்பா இருக்கும், அவங்க நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கும். அது வந்து ரொம்ப ராசியாக பார்க்குறாங்க அவங்க. நம்ம அதை ஆனால் பார்க்க முடியாது. ஆனால் ஏதோ ஸ்மோக் மாதிரி போகுது அப்படின்றாங்க. அவங்க சொல்கிறாங்க எங்க இப்போ தான் போகுது பாருங்க அப்படின்றாங்க. நம்ம பார்க்குறோம் ஒன்றுமே இல்லை. ஸோ அமானுஷங்கள் இருக்குது ஆக்சுவலி. அதை நம்ம அதான் நம்மளோட நம்பிக்கைகள் பொறுத்து இருக்கு, நம்ம அதை எடுத்துக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர மழை, அப்போ வரைக்கும் மழையே இல்லைங்க, வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. கரெக்டாக அந்த ஷாட் நாங்கள் எடுக்கிறோம், இவர் வந்து அந்த ஜின் பாக்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வராருன்ற மாதிரி. சரிங்களா, எடுத்துட்டு வராரு. நான் ஆக்ஷன் சொல்ல டக்குன்னு பயங்கரமா மழை பெய்யுது, காத்து அடிக்குது. அஸ்டேட்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அழகான குழந்தை சிரிப்பு மாறாம அப்படியே இருக்காங்க அப்பா அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் உங்களை பார்க்கும்போது கண்டிப்பா அது உறுதியா சொல்லுவேன், குழந்தை சிரிப்பு மாறவே இல்லை. அவ்வளோ அழகான இன்னசென்ட்டான சூப்பர் கியூட் ஸ்மைலோட இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ, சிங்கர் அண்ட் லிரிக் ரைட்டர், பிஸ்னஸ் மேன், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே வந்து போகலாம். லெட்ஸ் வெல்கம் முகேன் ராவ் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். Wow. Hi, welcome again. Hi, வணக்கம். உங்களோட ஜர்னி பத்தி ஒரு சில விஷயங்கள் நினைவு பண்ணி பார்க்கறதா இருந்தா what would you like to highlight? From Malaysia to India. Yes. Actually நான் வந்து must thank to my father first. ஏன்னா அவர் தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஆரம்பிச்சது அங்கே மலேசியாவில். ஸோ அவரை பார்த்து வந்து இன்ஸ்பயர் ஆகி நானும் வந்து ஒரு பாடகன் ஆகணும் அப்படின்னு போயிட்டு நடிக்கிறேன். அவரும் ஒரு சிங்கர்ல? இஸ் அ ஸ்டேஜ் சிங்கர், அப்படி சிங்கர் தான். ஓகே. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த ஜேர்னி. பட் நிறைய பேருக்கு கனவு இருக்கும், ஆசை இருக்கும், இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு ஏங்கி இருப்பாங்க. அப்படி ஏங்கின ஒரு ஆள் நானும் ஒருத்தன் தான். பட்டுன்னு ஒரு வாய்ப்பு கடவுளாக கொடுத்தது. ஸோ இப்படியே வந்துருச்சு. ஸோ இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்க வந்து மலேசியன்ஸ் எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இன்ஸ்பிரேஷனா அங்கிருந்து வந்து இப்போ இந்தியாக்குள்ள வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருது. இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஈஸி அண்ட் யூ மேட் யுவர் வே ஹியர். பட் ஹவு ஈஸி வாஸ் தட்? லைக் ஐ நோ இட் ஷுட் பி நிறைய சேலஞ்சஸ் அதெல்லாம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஹவு இஸ் தட்? சேலஞ்சஸ் அது ஆக்சுவலி. எது கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்காது நினைக்காது சொல்லுவாங்களா அந்த மாதிரி. Challenges are there when I was entering into cinema. Still இருக்கு, நிறைய challenges இருக்கு, hidden things இருக்குது. ஸோ ஐ திங்க் இதுவும் கடந்து போகும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். இப்போ நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரி இங்க தமிழ்நாட்டில் இப்போ வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி தமிழ் வந்து நீங்க மலேசியால இருக்கும்போதும் நடிச்சிருக்கீங்க, ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பாடியிருக்கீங்க நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்ல மலையில கூட நீங்க நடிச்சிருக்கீங்க. கரெக்டா? சலம தத்தாங், நான் படிச்சு மறந்துட்டேன். சலம தத்தாங் கரெக்டா? சலம தத்தாங் how are you அப்படிங்கிறது இல்ல சலம தத்தாங்னா வெல்கம், வணக்கம். எஸ். ஓகே யா. சோ மலை லாங்குவேஜ்ல கூட நீங்க நடிச்சிருக்கீங்க. இந்த டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரி லாங்குவேஜஸ்ல நடிக்கிறதுக்கும் அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் மலேசியா அண்ட் தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி டிஃபரன்ஸ் வந்து இன் சென்ஸ் ஆஃப் மேன் பவர்ல இருக்கு. பட் பேஷன் வந்து ரெண்டு இடத்துல ஒரே மாதிரி இருக்குன்னு தான் எனக்கு ஐ ஃபீல் இட். ஏன்னா பிகாஸ் இப்போ மலேசியா எடுத்துக்கிட்டிங்கன்னா the manpower is very less. இப்போ லெட்ஸ் நம்ம ஒரு ஷூட் பண்ண போறோம்னா 10 people அப்படி பண்ணிடுவோம். அதே ஷூட்டிங்கை பண்ணுறோம்னா ஒரு 100 people தேவைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி மேன் பவர் வைஸ் பெருசாக இருக்குது. ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த
இந்த பேஸ்ல இருக்கு actually. பட் அதர்வைஸ் எவ்ரிதிங் இஸ் த சேம். டேலண்ட், பேஷன், ஒர்க் எல்லாமே வந்து சேம். அதனால தான் ஐ திங்க் மலேசியன்ஸ் ஆர் வெரி டேலண்டட் நினைக்கிறேன் பர்சனலி. ஏன்னா அவங்க வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ நீங்களே வந்து ஒரு ஹோஸ்ட், இப்போ நான் வரல அப்படின்னா அவரே ஹோஸ்ட் பண்ணி அவரே பாட்டு பாடி அவரே பேசி முடிச்சிருப்பாரு. எல்லாமே இங்க சென்னை தமிழ்நாடு இன்ஸ்பயர் பண்ணி தானே. ஏன்னா இப்போ நம்ம அங்க இருக்கிறப்ப கூட நான் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா when I was little I used to watch a lot of movies. நிறைய படங்கள் பார்ப்பேன், நிறைய ஷோஸ் பார்ப்பேன். ஸோ பார்த்து நம்ம ஒரு ஆசை, நம்ம இது செய்யணும், நம்ம அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரத்துக்கு இப்போ நம்ம பிடிச்ச ஆக்டர் இருப்பாங்க, எல்லா ரோல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த எல்லா ரோல் நம்மளும் பண்ணணும்னு பண்ணுறது தான். ஓகே, சூப்பர். அப்படிதான் நீங்க வந்து சிங்கிங் எப்படி வந்தது உங்களுக்கு? சிங்கிங் வந்து த்ரூ மை ஃபாதர் ஆக்சுவலி இஸ் அ சிங்கர். அப்படியே ஆரம்பிச்சது தான். நான் பாடுறப்பெல்லாம் ரொம்ப கேவலமாக பாடிட்டேன். எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, நீ இதுக்கப்புறம் பாடவே பாடாத, பாடிடாத, அடிச்சிடுவேன்ட்டாரு. அந்த அளவுக்குலாம் போயிடுச்சு. அப்புறம் நான் வந்துக்கிட்டே இல்லைப்பா நான் பாடுறேன்ப்பான்னு ஃபர்ஸ்ட்டு பாட்டு என் லைஃப்பில் நான் பாடின பாட்டு வந்து ஆட்டோகிராஃப் படத்துலேருந்து ஒவ்வொரு பூக்களுமே. அப்போ வந்து ரொம்ப சின்ன பையன் இல்லையா, அப்போ அந்த வாய்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்காது. ஒவ்வொரு பூக்களுமே, அதுக்கப்புறம் வந்து காதல் வளர்த்தேன். இந்த 2 பாட்டு தான் வந்து என்னோட பிகினிங் ஆஃப் மை கரியர்னு சொல்லலாம். இப்போ அந்த 2 பாட்டுல ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்காக பாடி அந்த பழைய நினைவுகளை வந்து நம்ம அப்படியே தூண்டி எடுப்போம். ஓகே. ஐயா, உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது, எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறந்து போகும் மாயங்கள். அழகான வரிகள். ஆமாமா, அந்த வரிகளுக்காகவே எங்க அப்பா வந்து இந்த பாட வச்சாரு. ரொம்ப மோட்டிவேஷனான ஒரு சாங் இந்த சாங் பண்ணி. ஏன்னா அப்போ வந்து கேர்ள் வாய்ஸ் இல்லையா, ஸ்னேகா மேம். ஸோ இப்போ நான் வந்து சொல்லுவேன், இல்லைப்பா அது கேர்ள் வாய்ஸ், நீ பாடு, இந்த வாய்ஸ் கரெக்டாக இருக்கும், இந்த லிரிக்ஸ்க்கு வந்து புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த லிரிக்ஸ் வந்து புரிய வச்சாரு. ஸோ அதுதான் the magic that I became here. பியூட்டிஃபுல். அது ஒரு மேல் வெர்ஷன்ல கேட்கறதுக்கு எங்களுக்கும் சந்தோஷமா இருந்தது. உங்களுடைய பாடல்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய ஹிட் ஆனது, அண்ட் நீங்களும் நிறைய கம்போஸ் பண்ணி எழுதி பாடினது எல்லாமே லவ் ஃபெயிலியர் சாங்ஸ். பட் ஐ திங்க் பீப்புள் ஆர் ஆல்சோ என்ஜாயிங் அண்ட் செலிப்ரேட்டிங் தட். அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு வலி, அது ஒரு டீப் ஃபீலிங் எல்லாம் இருந்தாதான் இவ்வளோ அழகா எழுதவும் முடியும், அவ்வளோ அழகா பாடி கன்வேவும் பண்ண முடியும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? ஓகே, ஆக்சுவலி லவ் ஃபெயிலியர் அப்படி கிடையாது, உண்மையிலேயே அதுதான் உண்மை. நிறைய பேர் கேட்டாங்க, கேட்டிருக்காங்க. லவ் ஃபெயிலியர் தாண்டி பர்சனல் லைஃப்ல நிறைய அடிகள், நிறைய வலிகள் இருந்திருக்கு. ஸோ அஸ் அ பர்சன் ஹூ பார்ன் வித் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். ஸோ என்னோட விஷயம்ல ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா. அப்போது நான் வந்து இந்த பாட்டு பாட ஆரம்பிக்கிறப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாருக்குமே இந்த வலிகள் இருக்குது. அப்போது எல்லாருக்கும் வலிகள் இருக்கிறப்ப இந்த மாதிரி பாடல்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். அந்த கனெக்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த வரிகள் எழுதினேன். அது அப்படியே வந்துச்சு. சத்தியமா நான் சொல்லுறேன்டி, உன் பார்வால தூக்குதடி, பத்தியமா நானும் பார்த்துக்கிறேன், உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி, கிறுக்கி உன் கிறுக்கள் எழுத்துல தாங்கிருக்கா, என்னையும் மாத்தி வச்ச மனசில் இருக்கிற ஆசைய தாங்கிருக்கா, அவன் மேல காட்டி புட்ட இருமீன்கள் தண்ணீரில் தன்னை இழக்கா, உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்கா, என்ன மறந்த சத்தியமான உன்னில் விழுந்த. எல்லாருமே விழுந்துட்டாங்க. லவ்லி லவ்லி. Thank you. இப்போ வந்து நிறைய கான்சர்ட்ஸும் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டேன். ஆமால, அப்ராட்ல நிறைய கான்சர்ட்ஸ், ரீசன்ட் லண்டன் கூட இல்ல, லண்டன், ஸ்வீஸ் போயிருக்கேன், சிங்கப்பூர், இந்த வருஷமும் கேட்டிருக்காங்க. ஸோ மேபி ஜெர்மனி அந்த மாதிரி. வாவ். ஸோ ஹவு டு யூ see this love all around the world? ஆல்வேஸ் பீன் பிளஸ்ட். ஏன்னா ஐ திங்க் எவ்ரி ஆக்டர், ஒவ்வொரு கலைஞரும் எதிர்பார்க்கறது வந்துட்டு ஒரு சப்போர்ட், ஒரு அங்கீகாரம் தான். எவ்ரி டேலண்ட், எவ்ரி ஆர்டிஸ்ட் ரெகனைசேஷன் தான் வெயிட் பண்ணுவாங்க, காத்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து எனக்கு கிடச்சிருக்கின்றப்போ ஐ திங்க் வெரி பிளஸ்ட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட். இருக்கிற அன்பை அப்படியே தக்க வச்சுட்டே போகணும்னு ஆசை. படங்கள், உங்களோட ஆக்டிங், இப்போ சிங்கிங் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஒரு ஆஸ் அன் ஆக்டர் உங்களுடைய முதல் படம் வந்து மலை மூவியா இல்லை தமிழ் படமா? முதல்ல வந்துட்டு மல்லே தான். மலை மூவி.
டெலிமூவி Okay. ட்ராமா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மாதிரிலாம் அங்கே மலேசியாவுக்கு பண்ணேன். பட் I was 13 years old. ஓகே. செனாண்டோங் மாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிமூவி. என்னது? செனாண்டோங் சனாங்டோம் மாலாம். மலம். ஸோ செனாண்டோங்கோட மீனிங் எனக்கு தெரியல. மாலாம்னா நைட்டுன்னு அர்த்தம். ஸோ செனாண்டோங் மாலாம் அது வந்து இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சிவாஜி சார் இருக்கார் இல்லையா, சிவாஜி சார்ன்றப்ப என்ன ஒரு பீக்கில் இருப்பார், எல்லாருக்குமே அவர் தெரியும். அந்த மாதிரி மலேசியாவில் பி ராம்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஓகே. ஸோ அவர் நடிகரும் பாடகரும் நிறையா ப்ரொடியூசர் சிங்கர் அந்த மாதிரி. அவர் வந்து ரொம்ப பீக்கில் இருந்த டைமில் தோஸ் டேஸ் 90s 80s அந்த மாதிரி டைமில். ஸோ அவரை பேஸ் பண்ணி அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டெலிமூவி பண்ணாங்க. அந்த டெலிமூவியில் நான் ஒரு ரோல் பண்ணேன். பேப்பர் போடுற ரோல் தான் என்னோட. நான் கூட அந்த பர்சன் அப்படின்னு நினைச்சேன். ஓகே. இல்லை அவர் இல்லை, பட் அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி அவர் கூட நடிச்சவங்களை வச்சு பண்ணாங்க. அதில் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேப்பர் போடுற பையன் என்னோட லிட்ரலி என்னோட டைலாகே ஒன்றும் இல்லை, அபாங் பேப்பர் தான் கடைசி வரைக்கும் 13 years old. பட் அது இட் கேவ் மீ அ குட் எக்ஸ்போஷர். எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. அப்போ தான் அந்த லைட்ஸ் பார்க்குறேன், அந்த கேமரா பார்க்குறேன், அந்த என்வாயரன்மெண்ட் பார்க்குறேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை சித்தப்பா. அவர் ஒரு ஆக்டர், அவர் என்ன சேர்த்து விட்டாரு. ஓகே. எல்லாரும் அப்படி கலை குடும்பமா வந்துட்டு இருக்கீங்களே. ஓகே, நைஸ். கோரான்னு சொல்லிட்டு டேவ் சார் அவரோட டைரக்ஷன்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணியிருந்தேன். அந்த படத்தில் நான் இறந்துருவேன். ஸோ இதுக்கு காரணம் ஒரு பேய், இந்த மாதிரி பேய் ஸ்டோரி தான் ஃபுல்லாக வரும் கோரா அப்படின்னு. ஸோ அங்கே ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் வந்துருச்சு எனக்கு. இங்கே வந்திருக்கோம் நம்ம ஜின்னு. ஓகே. ஸோ ஜின் அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த கதையை கேட்டு நீங்கள் ஜின் மூவியில் நடிக்க போறீங்க அப்படிங்கும்போது அந்த கோராக்கும் ஜின்னுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை ஏன் நமக்கு எப்பவுமே இந்த மாதிரி படங்களாக வருது, அதில் ஏதாவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்க? பயந்தவனுக்கு தான் பேய் தெரியும்னாங்களே, அதனால நான் ரொம்ப பயப்படுவேன். ஆக்சுவலி லைட் இல்லாமல் தூங்க மாட்டேன், இருட்டுனா போக மாட்டேன். அது அப்பப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டைம்ல வந்து இருட்டுனா கூட அப்படியே சேலஞ்ச் பண்ணி போயிடுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பயப்படுறது தான். ஸோ அப்படியா என்னன்னு தெரியல, எனக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வருது. அதனால நீங்க ஐ திங்க் யூ ஆர் அட்ராக்டிங் திங்ஸ் லைக் தட். யா, பட் இன் a very positive way. ஜின்ன்றது வந்துட்டு இந்தியாவில் வந்து சென்னை தமிழ்நாட்டில் வந்து ஜின்ன்ற வார்த்தை பரிச்சயமா இருக்காது. ஐ திங்க் எவ்ரிஒன் நோ பேய் அப்படின்னு சொன்னா தெரியும். பேய் படங்கள் எல்லாம் பார்ப்போம். ஜின்ன்றது அது பேயில ஒரு வகை, சாப்பாடுல ஒரு வகை மாதிரி பேயில ஒரு வகை வந்து ஜின். அப்படியா? ஸோ இந்தோனேஷியா, மலேசியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து ஜின் என்ற டைட்டில் வச்சு நிறைய ஜின் சம்மந்தப்பட்ட நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பாலன் சார் வந்து என்கிட்ட, ஆமா, அவர்கிட்ட ஜின் பத்தி தி பெட் அப்படிங்கறது நீங்க அவரை இன்டர்வியூ பண்றப்ப அவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா ஃபுல் டீடைல்ஸ். ஏன்னா நிறைய ரீசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க, ஜின் சம்மந்தப்பட்ட நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிட்டு ஜின் கதை சொல்றப்ப நான் வந்து ஓகே ரொம்ப கேஷுவலாக தான் கேட்டேன். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஆச்சரியம், என்னடா நான் ஜின்னு சொல்றோம், பயங்கரமா சொல்றோம், ஒரு ரியாக்ஷன். ஏன்னா எனக்கு வந்து இது பழக்கப்பட்ட ஒரு பேரு அப்படின்றதுனால மேபி அதனால நான் அப்படி இருந்தேன். ஒரு 2-3 மீட்டிங்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு வி டிசைடட் லெட்ஸ் டூ டுகெதர். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு வந்து ஒத்த தாமரைன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த மியூசிக் வீடியோ பெரிய ஹிட்டு, நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில். என் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மனிதர். ஆக்சுவலி நல்ல கேரக்டர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் சாரோட மூவிஸ்ல வந்து ஒரு எடிட் பண்ணியிருக்காரு. நீங்க ஹோஸ்டா இருக்கீங்க, நான் வந்து சர்ப்ரைஸா வச்சிருக்க விஷயத்தை எல்லாத்தையும் இப்படி போட்டு மறுபடியும் நான் சொல்லல, இதுதான் எல்லா டேலண்ட் இருக்கும், அதான் வந்து பிரச்சனை. ஓகே, எஸ், யா. So that's how we started JIN, and it's a family entertainment. முடிச்சிட்டேன். நீங்க ஆல்ரெடி வாங்க. ஓகே, ஸோ முகின், நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பட் ஜின் பத்தி, இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு ஆப்டான ஒருத்தரை வந்து நம்ம அழைக்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் தி டைரக்டர் அண்ட் ரைட்டர் ஆஃப் த ஜின் மூவி அண்ட் 100க்கும் மேற்பட்ட ஆட் ஃபிலிம்ஸ், அதில் 1-2 நானும் வந்து சார் கூட நடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கனெக்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் மூவி சார். ஜின் வந்து 30th May வந்து ரிலீஸ் ஆக போகுது. வெரி எக்ஸைட்டட். பட் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் அவர்கிட்ட வந்து பேசணும். ஜின் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு அங்கங்கே கேள்விப்பட்டிருப்போம், பட் ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடையாது. பேய், அமானுஷம், இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி தான் வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஸோ ஜின் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க சார். நான் ஒத்த தாமரை வந்து நம்ம முகின் சாரோட தான் பண்ணியிருக்கேன். அண்ட் எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்ட் இருக்குது அப்போலேருந்தே. ஸோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அண்டு நான் வந்து அடுத்து வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னும்போது மலேசியாவுக்கு ஒரு ஆட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போ என்னுடைய ரிலேட்டிவ் வீட்டில் வந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. அது எதார்த்தமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லிட்டாங்க. அது சரிங்களா? அப்போது ஜின்னா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இந்த நாய் பூனையெல்லாம் வளர்க்குற மாதிரி அது வந்து ஒரு பெட் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு
பெட் அனிமல்ஸ் வளர்க்குற மாதிரி அது வந்து ஒரு பேய் வீட்டில் வந்து பெட்டாக வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னது பேய பெட்டா வளர்க்குறாங்களா? ஆமாம், அப்படிதான் எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்னால் நம்ப முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் அதை பற்றின டீட்டெயில்டாக கேட்கும்போது அதை யார் வளர்க்குறாங்களோ ரொம்ப அன்பாக இருக்கும், அவங்க நினச்ச காரியங்கள்லாம் நடக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ராசியாக பார்க்குறாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த ஜின்னை பற்றி சொல்லும்போது நானும் அதை பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றின ரிசர்ச்லாம் பண்ணேன். இல்லை, எங்களுக்கு இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சின்ன எங்க இருந்து இன்னைக்கு கூட்டி வந்திருக்காரு. இல்லை, கீழே ஒரு ஜின்னு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது கரண்ட் எல்லாம் போயிடுச்சு, லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. நான் அப்பல இருந்து கொஞ்சம் லைட்டா பயத்துல தான் வந்து உட்காந்துருக்கேன். அது அடிக்கடி நடக்குங்க. அது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ இல்ல, இப்ப இந்த ஜின்னு வளர்த்துறீங்க, இந்த பெட், நம்ம இதுல கூட பார்த்தேன், ஜின் த பெட் அப்படின்னு வந்து போட்டிருந்தீங்க. ஸோ அது எப்படி கடையில வைக்கிறாங்களா, போய் கூட்டிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வளர்த்தணுமா, சாப்பாடுலாம் போடணுமா, அந்த மாதிரியா? இல்ல நீங்க பாத்தீங்களா இன்னைக்கு அந்த இதுக்குள்ள ஜின் அப்படின்னு சொல்லும் போது? இல்ல, அது அவங்க சொல்றாங்க, பட் அது பார்த்தா அது தெரியாது அப்படின்றாங்க. அதுக்கு உருவம் கிடையாது, ஆனா வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அதை ரொம்ப பிலீவ் பண்றாங்க. நம்ம அதை ஆனால் பார்க்க முடியாது. ஆனால் ஏதோ ஸ்மோக் மாதிரி போகுது அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்க எங்க இப்பதான் போகுது பாருங்க அப்படின்றாங்க. நம்ம பாக்குறோம் ஒண்ணுமே இல்ல. பட் ஆனா அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி தாங்க இருக்கு. அண்ட் அதை பத்தின ரிசர்ச், அதை பத்தின அந்த மந்திரவாதிகள்லாம் அதை பத்தி பேசும்போது, அதை கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்றோம் அப்படின்ற மாதிரி, எந்த அளவுக்கு நம்ம கடவுள் நம்பிக்கைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நம்புறோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கையா இருக்கு. அதை அவங்க வந்து ஆக்சுவலா ரொம்ப பிலீவ் பண்ணி அதை பண்றாங்கன்ற போது நம்ம அதை நம்மளும் அவங்க பண்றாங்க. ஓகே, உங்களுக்கும் அது மேல நம்பிக்கை இருந்ததுனால தானே இப்போ அது வந்து நீங்க டைரக்ட் பண்ணி மூவியா கூட வர? கண்டிப்பா, எனக்கு வந்து பேய் நம்பிக்கைகள்லாம் இருக்கு. நானும் அதுதான் சொல்றேன், எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்குன்றதை நம்ம நம்பி தானே ஆகணும். ஸோ அமானுஷங்கள் இருக்கு ஆக்சுவலி. அதை நம்ம அதான் நம்மளுடைய நம்பிக்கைகள் பொறுத்து இருக்கு, நம்ம அதை எடுத்துக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஜின்னுன்ற அந்த கான்செப்டை வச்சு நான் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படமா நாங்க வந்து பண்ணியிருக்கோம் இந்த படம். ஆமா, ஸோ ஒரு பேய் படம் ஜின் அப்படிங்கும்போது ஒரு அமானுஷ ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் கூட இட்ஸ் அ காமெடி மூவி அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஹவுஸ் தட்ஸ் அ காமெடி ஹாரர் மூவி? ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் அவங்க சொல்லும் போதே நம்ம அதை சீரியஸா பண்ணலாமா இல்லை வந்து காமெடியா பண்ணலாமா, அதுக்கு அதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது ஒரு மந்திரவாதியை மீட் பண்ணேன். அவங்க அந்த ஜின்னை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்தை வந்து நீங்க காமெடியா மட்டும் எடுத்துடாதீங்க, எடுக்கிறதா இருந்தா சீரியஸா ஒரு ஹாரர் மூவியா எடுங்க, காமெடியா பண்ணாதீங்க அப்படின்னு. அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓகே அப்ப காமெடியா பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லி கரெக்டா பண்ணிருக்காரு அவரு. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி நரேஷனா தான் இருக்கும் இந்த படம். நல்ல கொஞ்சம் ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும். அண்ட் என்ன அப்படின்னா, அவங்க அப்படி சொன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரியே படம் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருந்துச்சு ஆக்சுவலா. ஓகே, ஆமா, ஃபர்ஸ்ட் ஷாட்டே நாங்க ஷூட் பண்ணும்போது பயங்கர மழை. அப்போ வரைக்கும் மழையே இல்லைங்க, வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. கரெக்டா அந்த ஷாட் நாங்க எடுக்கிறோம், இவர் வந்து அந்த ஜின் பாக்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வராருன்ற மாதிரி, சரிங்களா, எடுத்துட்டு வராரு. நான் ஆக்ஷன் சொல்ல டக்குன்னு பயங்கரமா மழை பெய்யுது, காத்து அடிக்குது. அசிஸ்டன்ட் எல்லாம் ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. ஆனா என்னன்னா நீங்க சொன்னதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. ஹீரோயின் காஸ்டியூம் டிசைனர் அண்ட் அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. அடிக்கடி நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அண்ட் அந்த ஜின் பாக்ஸை வந்து யார் கொண்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் வைக்கிற அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஜுரம் வந்துடுது. இது வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல, இது கதையிலையா இல்ல நிஜத்திலையா? ரியல் ஜின் பாக்ஸ் இப்ப ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பி இருக்கீங்களா? இல்ல, என் வீட்ல தான் இருக்கு. இப்போ நாங்க பழகிட்டோம். நீங்க அப்படியே ஃப்ரெண்ட்லியா ஜாலியா ஆயிடுச்சு. ஓகே, முகேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பர்சனலா? எனக்கு ஷூட்ல வந்து அந்த மாதிரி நடக்கல. பட் மேபி காய்ச்சல் வந்திருக்கு, ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ் இருந்துச்சு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு 2 நாள் பண்ணோம். ஸோ அது ஜின் பேஸ் பண்ணி தான் பண்ணோம். அப்போ வந்து ரொம்ப செதறி போயிட்டேன், இப்படி ஆயிட்டேன். ஸோ அதனால மேபி அந்த ஒரு இதாக தான் இருக்கும்.